Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு hair regrowth juice எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அது என்ன hair regrowth juice, hair regrowth serum கேள்விப்பட்டிருப்போம், hair regrowth oil கூட கேள்விப்பட்டிருக்கோம். அது regrowth juice அப்படி யோசிக்காதீங்க. Oil and serumலயே இருக்கிறப்ப இன்டேக்கா எடுத்துக்கிற ஜூஸ்ல இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். Okay, let's get into the video. மார்னிங் எழுந்ததும் பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் அண்ட் ப்ரஷ்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணேன். ஆக்சுவலி முன்னாடி நான் நைட் ப்ரிப்பேர் பண்ணி மார்னிங் ஆஃபீஸ் கொண்டு போயிடுவேன். இன்கேஸ் ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா, இல்லைன்னா மார்னிங் தான் பண்ணுவேன். ஆக்சுவலி எனக்கு பெங்களூர் வந்ததுக்கப்புறம் ஹெவி ஹேர் லாஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு இது எப்படின்னா, தலையில் சீப்பு வச்சு சீவாதையே எனக்கு இந்த அளவுக்கு முடி வர ஆரம்பிச்சிருச்சு கையில். ஒரு டேவும் எனக்கு இந்த அளவுக்கு ஹேர் லாஸ் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் நான் சரி ஓகே ப்ராப்பரான இன்டேக் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி குடிக்க ஆரம்பித்தேன். பட் நல்ல ரிசல்ட் தெரிஞ்சது எனக்கு. எக்ஸ்டர்னலாக என்ன தான் ஹேர் மாஸ்க்கு, ஹேர் ஆயில், ஹேர் சீரம் போட்டாலும் அது ஒர்க் ஆகும். பட் இன்டேக் எடுத்துக்கிட்டு அதை யூஸ் பண்ணாதான் ஒர்க் அவுட் ஆச்சு. அதை சும்மா யூஸ் பண்ணால் எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லை. ஏன்னா அது ஹெவி ஹேர் லாஸ். சும்மா நார்மலாக ஹேர் லாஸாக இருந்தால் கூட ஓகே இப்போது நான் எப்படி இந்த ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒரு நெல்லிக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. நான் இப்போ எடுத்துருக்கேன்ல அந்த அளவுக்கு கருவேப்பிலை இருக்கணும். இது ரெண்டையும் எடுத்துக்கணும். நான் நெல்லிக்காயை குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஏன்னா கிரைண்ட் பண்ண அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஃப்ளேவருக்காக ஜிஞ்சர் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக மட்டும் இல்லை, அதுக்கு தனியாக பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஜிஞ்சர், அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சால்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த 2 இன்க்ரீடியண்ட்டே போதும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஜிஞ்சர் இந்த மாதிரி வேறு ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்டர்னலாக. ஆனால் எனக்கு இது 2 மட்டுமே போதுமாக இருந்துச்சு. பிகாஸ் அந்த ஹேர் க்ரோத்துக்கு ஹேர் ஃபால்க்கும் இந்த 2 இன்க்ரீடியண்ட்டுமே ரொம்ப பெஸ்ட்டான இன்க்ரீடியன்ட். எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. நாட் ஒன்லி ஃபார் ஹேர், உங்கள் ஸ்கின்னும் சரி, உங்கள் நெயில்ஸும் சரி, நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஐ மீன் விட்டமின் சி கரெக்டாக. இப்போ நெல்லிக்காய் ஹேருக்கு மட்டும் கிடையாது, ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இது நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வர நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கு மேலே சிம்பிள் தான். எப்பயும் நீங்கள் ஜூஸ் பண்ணுற மாதிரி அது போட்டு கிரைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஃபில்டர் பண்ணிடுங்க. அதில் ஃபுல்லாக நல்லா அந்த சக்கையாக வர அளவுக்கு ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட குடிச்சிக்கலாம். இல்லை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக கூட குடிச்சிக்கலாம். எனக்கு இந்த ஜூஸ் மேக் பண்ணுற ப்ராசஸ்லேயே இது ரொம்ப பிடிக்கும். நல்லா அந்த சக்காகிற வரைக்கும் ஃபுல்லாக புழிஞ்சு எடுக்கிறது. ஏன்னா அது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப ஈஸி. நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஒரு 2 மினிட்ஸில் கூட பண்ணி இதை நீங்கள் குடிச்சிட்டு போகலாம். இல்லை நீங்கள் முன்னாடி நாள் நைட் பண்ணி வைக்கிறதுனா கூட இன்னும் பெட்டர். ஸ்டோர் பண்ணிட்டு அழகாக எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போய்க்கலாம். இல்லை மார்னிங் எழுந்து நீங்கள் குடிக்கலாம். மார்னிங் உங்களுக்கு நைட் பண்ண டைம் இல்லைனா கூட மார்னிங் 2 மினிட்ஸில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நீங்கள் கருவேப்பிலை பிடிக்காத பர்சனாக இருந்தால் நீங்கள் அதை கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கங்க. பிகாஸ் அது ஃப்ளேவர் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ஆக்சுவலி எனக்கு சுத்தமாக கருவேப்பிலை பிடிக்காது. ஃபுட்டில் இருந்தால் கூட எடுத்து வச்சு தான் சாப்பிடுவேன். பட் அதை ரொம்ப ஹெல்தி கரெக்டாக. நம்ம ஹேருக்கு மெயினாக ரொம்ப தேவைப்பட்ட ஒரு இன்க்ரீடியன்ட். அதனாலேயே நான் ஜாஸ்தி போடுவேன். கண்ணை முடிட்டு குடிச்சிடுவேன். ஒரு 10 செகண்டில் குடிச்சிடலாம்ல. ஸோ அதனால் இதில் நான் ஜாஸ்தி போட்டுப்பேன். எனக்கு இந்த டோட்டல் ப்ராசஸ்லேயும் சுத்தமாக பிடிக்காத ஒன்றுனா வாஷ் பண்ணுறது தான். ஒரு டைமும் குடிக்கிறப்ப நல்லா இருக்கும். நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றோம்டா, ஹெல்த்தியாக நம்ம ஹேருக்கு ஒரு ஃபுட்டு கொடுத்துட்டோம்டா அப்படி சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்கும். ஆனால் ஒரு டைமும் அதை வாஷ் பண்ணி வைக்கிறப்போ ஐயோ அப்படி ஒரு இரிட்டேஷனாக இருக்கும். எனக்கு வெஷல் வாஷ் பண்ணுறதுனா சுத்தமாக பிடிக்காது. பட் வேறு வழி இல்லை, நம்ம தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கணும். ஸோ எல்லாமே வாஷ் பண்ணி ப்ராப்பராக இருந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். மார்னிங் ஏதாவது ஃபுட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இதை குடிக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அது விட்டமின் சி இல்லை, வெறும் இதில் குடிக்கக்கூடாது. ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட் என்ன எடுத்துக்கிட்டேன்னா பிரெட், பனானா அண்ட் மாதுளை போல் ஒரு 4 டேட்ஸ். இதுதான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் அன்றைக்கி. எஸ் கைஸ், ஃபைனலி இதுதான் சிம்பிளான ஒரு ஹெல்த்தியான ஹேர் ரீக்ரோத் ஜூஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பை.